செவ்வாய்க்கிழமை என்ன பரிகாரம்ன்றது நான் சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் காரியெல்லாம் சித்தியாகும். கொஞ்சம் தட்டில் பச்சரிசி எடுத்துக்கோங்க, தட்டோ வாழை இலையோ. நான் வந்து தட்டே எடுத்திருக்கேன், ஏன்னா வாழை இலை எல்லா டைமும் கிடைக்காது இல்லை, அதனால் தட்டு எடுத்திருக்கேன். தட்டில் கொஞ்சம் பச்சரிசி நிரப்பி ஒரு தேங்காவை 2ஆக உடச்சிக்கோங்க. உடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை இந்த தேங்காயில் நல்லா பாதி மூடிக்கி விடுங்க. 2 மூடிலையும் பாதி மூடிக்கி விடுங்க. விட்டுட்டு திரி போட்டு விளக்கேற்றுங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை, உங்களுக்கு கல்யாணம் சித்தியாகணுமா, இல்லை வேலை கிடைக்கணுமா, உங்களுக்கு எது வேணுமோ அதை வேண்டுதலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு காரியம் கைக்கூடி வரும். ஏன்னு கேட்டால் 3 நாள் ராவுகாலம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக 3 நாள் வந்து நமக்கு வந்து சுக்கிர ஓரை. அதனால் அந்த டைமில் நம்ம வேண்டிக்கும் போது நமக்கு காரியம் டக்குன்னு ஜெயமாகும். கொஞ்சம் கற்பூரம் வச்சுக்கலாம், ஏன்னா டக்குன்னு பிடிக்கும். அதுக்காக இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம பிள்ளையாரை வேண்டிக்கணும். பிள்ளையாரப்பா, என்னுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு இப்போது நம்ம விளக்க ஏற்ற போகிறோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாகே சர்வ விக்னோப சாந்தே. எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ பிள்ளையாரை கும்பிட்டுட்டு இந்த 2 தேங்காயிலையும் விளக்கேற்றிட்டு சுவாமிக்கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு ஒரு 5 வாரம் இல்லை 9 வாரம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. லேடிஸாக இருந்தால் ஒரு வாரம் ஸ்கிப் ஆச்சுன்னா அடுத்த வாரம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். யார் வேணால் இந்த தீபம் ஏற்றலாம். ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் கேட்ட காரியம், நினச்ச காரியம் டக்குன்னு நடக்கும். செஞ்சு பாருங்கள்.